இந்த ஒரு பிளேயர் டெஸ்ட் ஓடிஐல டபுள் செஞ்சுரி அடிச்சது மட்டும் இல்லாம ஐபிஎல்ல ஹேட்ரிக் எடுத்து ஐபிஎல்லையும் T20 இன்டர்நேஷனல்லையும் செஞ்சுரியும் போட்டிருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? இல்லை யாரா இவரு, இப்படி ஒரு பிளேயர் நான் கேள்விப்பட்டதே இல்லையடா அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர் யாரும் இல்லைங்க, நம்ம பார்த்து வளர்ந்த முகம் தான் ரோஹித் சர்மாங்க. என்னதான் ஸ்டார்டிங்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னரா கேரியர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கோச் இவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து பேட்டிங்க்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. படிப்படியா முன்னேறி 2007ல இந்தியன் டீம்ல சான்ஸ் கிடைச்சிருந்தாலும் சான்ஸ் கிடைச்சிருச்சேப்பா வேற லெவல் ஓப்பனிங் இறங்கி கலக்குவாப்ல அப்படின்னு நினைச்சா அதாங்க கிடையாது. இப்போ தோனி இறங்கிட்டு இருக்காருல சிஎஸ்கேல, அதே ரோல் தாங்க இவருக்கு. 2012 வரையும் போக, அதாவது டிராப் ஆகி கடைசியா இவர் மேல 2013ல நம்பிக்கை வச்சு ஓப்பனிங் இறக்கி விடுறாங்க. அங்க போய் பொலன்னு பொழக்க இவரோட அசுர ஆட்டம் 2014ல ஸ்ரீலங்கா கூட 264 அடிக்கிறப்ப தாங்க வெளியே வந்துச்சு. ஐபிஎல்ல டெக்கான் சார்ஜர்ஸ் காட்டின 2009ல இப்போ விளையாண்டுட்டு இருக்காருல அந்த டீமுக்கு அகைன்ஸ்டா ஹேட்ரிக் எடுக்கிறாருங்க. என்னதான் கடந்த ஒரு 2 சீசன் ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தாலும் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் பிளேயர் இன் ஆல் ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்னே சொல்லாங்க. அடுத்து யாரை பத்தி வீடியோ போலான்னு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க கைஸ்.